ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் 10 அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இது கடச்சநேந்தல் டு ஊமச்சிக்குளம் ரோடு, விசாலாட்சி நகர் 2வது தெருவில் இருக்குது. இது வடக்கு பார்த்த பிளாட்டு, 4 சென்ட் இடம், 1700 to 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே கார்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸ்பேஸ் இருந்தால் உள்ளே போடுவோம், ஸ்பேஸ் இல்லைன்னா வெளியில் போடுவோம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் கார்டன் ஏரியா வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே வந்துடும். ஸோ வாசனை நிறைந்த பூக்கள், சாமிக்கு யூஸ் பண்ணுற பூக்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ஸ்டாண்டர்டாக நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் போடுற காம்பவுண்ட் கேட்டு. ஸோ லேசர் டிசைன் அண்ட் ஏசிபி ஷீட்டோடு வந்துடும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து கார் பார்க்கிங்குமே நல்ல பெரிய சைஸு. கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு ஆர்கிடெக்ட் லைட்ஸ் அண்டு சீலிங் லைட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த கார் பார்க்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது 12 mm திக்னஸ் கார் பார்க்கிங் டைல்ஸ், ஹெவி டியூட்டி. ஸோ டேமேஜ் ஆகாது. அதுக்கடுத்து நம்ம எப்போவுமே ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் 3 phase ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவோம். 3 phase EBக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவோம். தலைவாசல் படி வந்து எப்போவுமே 5 இன்ச்சு உயரம், 1 அடி அகலம். ஸோ ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல பெரிய படி. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் தலைவாசலுக்கு நம்ம லேசர் கட் டிசைன் கொடுத்துருக்கோம் தேக்கிலேயே. ஸோ சேஃப்டி கிரில்லும் போட்டிருக்கோம். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே தலைவாசல் நல்ல பெரிய நிலை தான். 7க்கு 4 அடி, 4 அடி அகலம், 7 அடி உயரம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலேயே செஞ்சது. தலைவாசல் அண்ட் பார்டர் எல்லாமே தேக்கு. டோரும் பார்த்தீங்கன்னா இந்த காடி கொடுத்து நம்ம எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற தேக்கு மரம் டிசைன் தான். ஸோ கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா 2 அடி உயரம், பிராஸில் செஞ்சது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். வாங்க உள்ளே போய் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 17க்கு 16 சைஸ், நல்ல பெரிய ஹாலு. ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நம்ம ஹாலில் வந்து ஷோகேஸ் கொடுத்துருவோம். இது நம்ம ஜென்யூன் பில்டர்ஸோட ட்ரேட்மார்க் ஷோகேஸ். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லுமே இதே ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ ஷோகேஸ் கீழே இது நல்ல பெரிய டிவி மவுண்ட். இந்த டிவி மவுண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 inches டிவி, பெரிய டிவி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம். வெளிச்சம் விசாலமாக இருக்கும், வெளிச்சம் நல்லாயிருக்கும், காத்தோட்டமும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹாலில் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு ஃபால் சீலிங் வரும். ஒரு சைடு வந்து நம்ம சாண்டிலியர் லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த ஃபால் சீலிங்லேயுமே நம்ம வால்பேப்பர் சீலிங் வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடு வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளே தான் வரும். இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியாவை, ஸ்டோரேஜ் ஏரியாவை நம்ம யூபிஎஸ் இன்வெர்டர் ரேக்குக்காகவும் ஸ்டோரேஜுக்காகவும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லி ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஸோ ஹாலில் இருந்து நம்ம கிச்சன், டைனிங் அண்ட் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸே நம்ம வந்து ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணி லைட்டிங் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு நம்ம அழகாக ரிச்சாக இருக்கும். உள்ளே போயிட்டோம்னா இது ஃபர்ஸ்ட்டு வந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவுமே நல்ல பெருசு. ஒரு 4 seater or 6 seater டைனிங் செட் போட்டுக்கலாம். இந்த டைனிங் ஏரியாவுக்குமே பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் ஏரியாவுக்கு ஒரு ஃபேன் வந்துடும். ஆக்சுவலாக நாங்கள் ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணது. ஸோ டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டும் ஓப்பனாக இருக்கும். பட் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். கிச்சன் அண்ட் டைனிங்க்கு சேர்த்து ஒரே ஃபால் சீலிங், ரொம்ப நீட்டாக ரம்மியமாக இருக்கும். இங்கே ஸ்டோரேஜுக்காக மேலே ஃபுல்லாகவுமே லாஃப்ட்டை கொடுத்துருக்கோம். அதையும் ஃபுல்லாக வுட் ஒர்க்லேயே கவர் பண்ணியிருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்டில் காங்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே பிளாக் கேலக்ஸி தான் போடுவோம்.
இந்த Black Galaxyயும் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி ப்ரீமியம். இந்த கிரைன்ஸ்லாம் பாருங்கள், கோல்டன் கிரைன்ஸ். இந்த கிரானைட் தான் நம்ம எப்போவுமே கிச்சன் டாப்புக்கு ஜென்யூன் பில்லர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ கீழே வந்து உங்களுக்கு மாடலர் கிச்சன் வந்துடும், கட்லரி, பிளேட்ஸ், சாசர்ஸ், அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். மேலே 2 வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக ஸ்டாண்டர்டாக ஷிம்னி வந்துடும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம அண்டர் த சிங்க் ஆர்ஓ கொடுத்துருக்கோம். இது 11 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ அந்த சிங்க்குக்கு கீழேயே ஆர்ஓ வந்துடும். ஸோ வெளியில் தெரியாது. அதுக்குண்டான அவுட்லெட் இங்கே இருக்கு. இது போக இந்த டைல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டைல்ஸ் வந்து மொராக்கன் டைல்ஸு. இந்த கலர் நல்ல ரிச்சாக ப்ரீமியமாக பிளெண்ட் ஆயிரும், அழகாக இருக்கும். அழுக்கும் தெரியாது, ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் ஈஸி. நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே கிச்சனுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருவோம். ஸோ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏரியா இது. கண்டிப்பாக நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா நல்ல பெருசு. ஸோ கிச்சனுக்கு பின்னாடி நல்ல பெரிய சர்வீஸ் ஏரியா. ஸோ டைனிங்க்கு உண்டான வாஷ் பேஷன், வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன், அது போக சர்வீஸ் ஏரியாவுக்கு உண்டான வாட்டர் லைன் எல்லாமே இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் ஏரியா ஃபுல்லாகவுமே காம்பவுண்டு. உங்களுக்கு காம்பவுண்ட் கேட் ஃபுல் ஹைட்டுக்கு வந்துடும், 5 ஃபீட்டுக்கு. ஸோ சேஃப்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த கிச்சனுக்குமே சர்வீஸ் ஏரியாவுக்குமே நம்ம வந்து சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸ் ஏரியாவில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்ம பார்க்கிங் வழியாக வெளியிலேருந்து வரையில வீட்டுக்குள்ளே போகாமல் பின்பக்கமாக சர்வீஸ் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ ஒரு துக்க காரியத்துக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கமாக சர்வீஸ் ஏரியாவில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 17க்கு 12. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 17 அடிக்கு 12 அடி. நல்ல பெரிய பெட்ரூம். இதில் ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருவோம். இந்த வார்ட்ரோப்புமே நல்ல பெருசு. ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இது போக ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கொடுத்துருவோம். இந்த பெட்ரூம் பெரிய பெட்ரூம்ன்றனால இந்த பெட்ரூமுக்கு 2 ஜன்னல், பெரிய ஜன்னல் இருக்கு. ஸோ காத்தோட்டமாக இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும், நல்ல அபரிமிதமாக இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுபோக ஃபேன்ஸ், சீலிங் லைட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுபோக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு கொடுத்துருக்கோம். ஸோ லேடிஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பெட்ரூமுக்கு. அது போக இந்த பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், சேந்தின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல பெரிய சேந்தி. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவுமே ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்டாக நம்ம ஜென்யூன் பில்லர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. நல்ல பெரிய பாத்ரூமு. ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு தீம். இந்த பாத்ரூமுக்கு வந்து ஒரு தீம் ப்ளூ அண்ட் ஒயிட் ஷேடில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 சைடு வந்து லைட் கலர், ஒரு சைடு வந்து டார்க் கலர். இதுக்கு மேட்சிங்காக ஃப்ளோரிங் வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பவல்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக நம்ம பேரிவேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. பேரிவேர் ப்ராடக்ட்ஸ் தான். அதுவுமே நல்ல பெருசு. இதுக்குமே 2 சீலிங் லைட் கொடுத்துருக்கோம். நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். லூவரும் நல்ல பெரிய சைஸ். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர்ற இந்த ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜென்யூன் பில்லர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் 6 இன்ச்சு உயரம் தான் கொடுப்போம். மிதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சிலேருந்து 11 இன்ச் இருக்கும். ஸோ ஃபுல் பாதமும் படும். உயரம் கம்மின்றதுனால ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸி. அகலமும் ஜாஸ்தின்றதுனால தடுமாறாமல் ஏறலாம். அதே போல் வாஸ்துப்படி தான் நம்ம படி கட்டியிருக்கோம். ஒத்தப்படையில் தான் வரும் படி. இந்த ஹேண்ட் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஜிண்டால் ஸ்டீல் 304 கிரேட் எஸ்எஸ்ல தான் நம்ம போடுவோம். கருக்காது, லைஃப் நல்லாயிருக்கும். இந்த வீடு இருக்கிற வரைக்கும் இந்த ஹேண்ட் ரைல் இருக்கும். நல்ல பெர்மனண்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும். இந்த ஹாலில் ஸோ நம்ம ஒரு போர்ஷன் வந்து லோ சீலிங்,
ஒரு போர்ஷன் வந்து ஹை சீலிங். இந்த ஹை சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். சேனல் லைட்ஸ் அண்ட் சீலிங் லைட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஒர்க்கு வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். கீழே நம்ம என்ன பெட்ரூம் பார்த்தோமோ அதே சைஸ் அதுக்கு நேர் மேலே வரும். 17x12 நல்ல அதே செட்டப் தான், அதே சைஸ் தான், அதே மாதிரி வார்ட்ரோபு, அதே மாதிரி ஒர்க் ஸ்டேஷன், 2 பெரிய ஜன்னல், ஃபால் சீலிங், லைட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாமே வந்துடும். அதுபோக இந்த பெட்ரூமில் இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த பேசேஜ் வேல சேர்ந்து கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ரூமுக்கும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த தீம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட். ஸோ 3 வால் வந்து ஒயிட் ஷேடில் வந்துடும். அதுக்கு மேட்சிங்காக நம்ம ப்ரௌன் தீமில் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது 2க்கும் மேட்சிங்காக ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 மேட் ஃபினிஷ். ஸோ வழுக்காது. இங்கேயும் ஃபுல்லாக பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 3rd பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம் ஆர் கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10x11 அடி சைஸு, இந்த பெட்ரூமோட சைஸு. இதுலேயும் உங்களுக்கு வார்ட்ரோப் வந்துடும், ஒரு சின்ன சேந்தி வந்துடும், ஃபால் சீலிங், லைட், ஃபேன் எல்லாமே வந்துடும். ஸோ இது எலிவேஷன் சைடு இருக்கிறதுனால இங்கே ஒரு பெரிய ஜன்னல், வெளிச்சம் நல்லா சூப்பராக இருக்கும், விசாலமாக இருக்கும். இந்த பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமோட தீம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஒன் சைடு வந்து பிளாக் கலர், ஆல்டர்னேட்டிவ் 3 சைட்ஸ் வந்து ஒயிட் வித் கிரைன்ஸ். ஃப்ளோரிங் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் மேட் ஃபினிஷ் வந்துடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பால்கனிக்கு போகிறோம், டெரஸ்க்கு. இந்த பால்கனி என்ட்ரன்ஸ்க்குமே நம்ம ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி வந்து நல்ல பெரிய பால்கனி. நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே பால்கனிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். என்ட்ரன்ஸ் எலிவேஷனில் இருக்கிறதுனால இந்த பால்கனியில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரெயில் வித் டஃபன் கிளாஸ் வந்துடும், டூம் லைட்ஸ். அண்ட் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பெர்குலா. ஸோ எம்எஸ்லேயே நம்ம பெர்குலா கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி பால்கனியில் நம்ம எப்போவுமே 2க்கு 2 மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான் போடுவோம், உடன் ஷேடில். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே பண்ணுறது. ஸோ பால்கனியிலேருந்து நம்ம டெரஸ்க்கு போகிறதுக்கு லேடர் கொடுத்துருக்கோம். இந்த லேடருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா அகலமாக, உயரம் கம்மியாக, வயசானவங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இது வந்து இந்த வீட்டோட டெரஸ். இந்த டெரஸுமே நல்ல பெரிய சைஸ். இங்கே வந்து நம்ம வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் டேங்க்குக்குமே பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் போட்டிருக்கோம். காங்க்ரீட் போட்டு தான் அதுக்கு மேலே தட்டோடு பதிச்சு அதுக்கு மேலே 1000 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் டேங்க் வந்து ஆஷீர்வாத், சுப்ரீம், சின்டெக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. தட்டோடு பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெட்டையான பிராண்டு, பவுட்ரு ஃபினிஷ், தண்ணி தேங்காது, வழுக்காது, பாசம் பிடிக்காது, எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபுல்லாகவுமே வீடுகள் தான், வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் யானை மலையை சுற்றி தான் இருக்கும், யானை மலையை ஒட்டி தான் இருக்கும். இந்த வீட்டில் வந்து யானை மலை ரொம்ப நெருக்கமாக தெரியும். இந்த வீடை பார்க்கணும்னா வாங்க, நேரடியாக வாங்க, வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே இன்னர் ஸ்டேர் கேஸ்க்கு யூஸ் பண்ணுறது லெதர் ஃபினிஷ் கிரானைட்னு சொல்லுவோம், லப்போத்ரான்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், பட் ஆனால் வழுக்காது, நல்லா கிரிப்பாக இருக்கும். இதுதான் நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போவுமே யூஸ் பண்ணுற கிரானைட். நல்லா ரிச்சாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். ஸோ எல்லா பெட்ரூம் டோர்ஸ், கிச்சன் டோர்ஸ் அண்ட் பால்கனி டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து கோங்கு. இந்த டோர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கோங்கில் செஞ்சுருக்கோம். டோர் பார்த்தீங்கன்னா டிசைனர் மைக்கா டோர். இது வந்து ரெடிமேட் கிடையாது, ஆர்டர் கொடுத்து செய்கிறது. லைஃப் நல்லாயிருக்கும்.
இந்த ப்ராஜெக்டில் பாத்ரூம்ஸ்க்கு ஃபுல்லாகவே WPC ஃப்ரேம்ஸ் அண்ட் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வுட் பிளாஸ்டிக் காம்போசிட்னு சொல்லுவாங்க. தண்ணி பட்டாலும் உழுக்காது, கரையான் தொந்தரவு இருக்காது, நல்ல ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும், லைட் வெயிட் பட் லைஃப் நல்லாயிருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் WPC மெட்டீரியல் தான். இந்த ப்ராஜெக்டில் தலைவாசல் மட்டும்தான் தேக்கு, மற்றபடி ஜன்னல் தட்டி ஃப்ரேம்ஸ் எல்லாமே கோங்கு. அதே மாதிரி ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண டைல்ஸ் வந்து 4x2 கிளாசி ஃபினிஷ், நல்லா வலுவலுன்னு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், சீலிங் லைட் பட்டு நல்ல பிரகாசமாக இருக்கும், வீடு நல்ல பிரகாசமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா எண்ட்லெஸ் சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைல்ஸுக்கும் இன்னொரு டைல்ஸுக்கும் உண்டான ரேகை வந்து அப்படியே பிளெண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஒரு மைன்யூட் ரேகை மட்டும் அது முதற்கொண்டு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து எண்ட்லெஸ் சீரீஸ்னு சொல்லுவாங்க. பீச் கலர், மைல்ட் டோன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் ஃப்ரீயாக ஒட்டியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரே ஸ்லாபாக இருக்கும். நம்ம ஃப்ளோரில் மேட் கான்க்ரீட் போட்டு டைல்ஸ் ஒட்டியிருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் தளம் இறங்காது, மேடு பள்ளம் ஆகாது, ரொம்ப ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற சுவிட்சஸ் எல்லாமே லெக்ரண்ட், ரொம்ப ப்ரீமியமான பிராண்டு. சுவிட்சஸோட லைஃப் அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் 10 வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர், நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் சேனலோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் இதை வாங்கியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்ட் 2-3 ப்ராஜெக்ட் பார்த்துருக்காங்க. பட் அவங்க டிசைட் பண்ணுறதுக்குள்ளே அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆனதுனால இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வாஸ்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து, லோன் ப்ராசஸ்லேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸ் எல்லாத்துலேயுமே அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வீட்டோட பிளான் வந்து 100% ஜென்யூன் பில்டர்ஸோட தான். மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், சாய்ஸஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட அப்ரூவலோடு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஜென்யூன் பில்டர்ஸோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், யாருக்கு வீடு கட்டணுன்னாலும் தாராளமாக ஜென்யூன் பில்டர்ஸ் அணுகுங்க. உங்கள் டேஸ்ட் படி, வாஸ்துப்படி பொறுமையாக, நிதானமாக, குவாலிட்டியாக கட்டித்தர்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.